கருவேப்பிலையில் நிறைய இரும்பு சக்தி இருக்குது. அது நம்ம தலைமுடிக்கும் நல்லது, கருப்பைக்கும் நல்லது, ஆண்களுக்கும் நல்ல உடம்பு பலத்துக்கும் நல்லது. கருவேப்பிலை கண்களுக்கும் நல்லது. ஆனால் அதை நம்ம சாப்பாட்டில் போட்டோம்னா தூக்கி போட்டுருவோம். அதை ஒன்றும் சாப்பிட பிடிக்காது நம்மளுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கருவேப்பிலையை வெறும் வானொலியில் நல்லா ஒரு கப் கருவேப்பிலையை போட்டு நல்லா மொறுன்னு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போய் சர்ன்னு ஒரு அடை வச்சோம்னா நல்லா கருவேப்பிலை பொடியாக ஆகி போயிடும். அந்த கருவேப்பிலை பொடியை சாம்பாரில் போடலாம், ரசத்தில் போடலாம், அதுக்கப்புறம் கூட்டில் போடலாம், குழம்புல போடலாம், அடமாவில் போடலாம். நம்ம எதை வேணாலும் போட்டு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை சக்தியும் உடம்புக்கு போகும். அதே நேரத்தில் நம்ம கருவேப்பிலை சாப்பிட பிடிக்காதவளுக்கு கூட அது உணவில் வயிற்றுக்கு போய் உடம்புக்கு நல்லது பண்ணும். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.